Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி முறுக்கு மிக்ஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இதோட அளவு வந்துட்டு 200 கிராம். இதோட பிரைஸ் வந்துட்டு 45 ரூபாய். வாங்க இத இப்போ எப்படி செய்யலாம், இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி இதல கொடுத்திருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கறேங்க. இதில் நம்ம உப்பு காரம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அவங்களே இதில் உப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பு எள்ளு, சீரகம் இல்லை ஓமம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த மாவோடு சேர்த்துக்க போகிறேன். நம்ம நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட இதே அளவுக்கு கொஞ்சம் வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அந்த மாவோட சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சூடு பண்ணிடக்கூடாதுங்க, கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து சூடு பண்ண நெய்யை வந்துட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கை வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த நெய் வந்துட்டு மாவோட எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நாம முறுக்கு புளிய ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த முறுக்கு மாவு வச்சு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டோம்னா நம்ம முறுக்கு புளியும் போது ரொம்ப மாவு ஒட்டாம நமக்கு ஈஸியா வரும். எண்ணெய் வந்து ஓரளவு சூடாயிருச்சுங்க. இப்போ நான் முறுக்கு புளிஞ்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி நேரடியாக அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு முறுக்கு புளிய போகிறேன். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவுலையும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெயில் நேரடியாக புளிஞ்சு விடாதீங்க. கரண்டியில் வந்துட்டு முறுக்கு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு வந்துட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த முறுக்கை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நான் இதில் இன்னொரு முறுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய முறுக்காக போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய முறுக்காக வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம முறுக்கா சுட்டு எடுத்துக்கலாங்க.
முறுக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. முறுக்கில் வந்துட்டு இந்த உப்பு காரம் அதோட கிறிஸ்பினஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இதில் இவங்க கொடுத்துருக்குற இந்த 200 கிராம் மாவுக்கு இந்த சைஸ் முறுக்குக்கு ஒரு 8 முறுக்கு வரைக்கும் வந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிலலாம் நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. அளவு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு வாட்டி முறுக்கு செஞ்சோன்னா வீட்டில் முறுக்கு செய்யும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு 2 அல்லது 3 முறுக்காவது எடுத்து சாப்பிடணும்னு நினப்பாங்க. வெறும் 8லேருந்து ஒரு 10 முறுக்கு செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் முறுக்கு செஞ்சிட்ருக்க மாட்டோம். வெளியவே வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம வந்து வீட்டில் இதுக்காக இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்யணும்னு நினச்சோன்னா ஒரு 2 கப் அரிசி மாவு கொஞ்சம் உளுந்து மாவு ரெடி பண்ணி நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோன்னா 25லேருந்து 30 முறுக்கு வரைக்கும் நம்ம இதே சேம் ஒர்க் பண்ணி தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். அதில் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இன்னொரு வாட்டி நான் இந்த முறுக்கு மிக்ஸ் வாங்க வேணான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா மற்ற ப்ராசஸ் எல்லாம் அதே தான். நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சு அந்த முறுக்கு புழிஞ்சு அதெல்லாம் சேம் ஒர்க்கு தான் வரப்போகுது. 8லேருந்து 10 முறுக்குக்காக நம்ம இதே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டோம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.